தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருச்சுதந்திரர்கள் சிவாச்சாரியர்களிடையே ஆபரணம் அணிவிப்பதில் ஏற்பட்ட கருத்து மோதலால் சுமார் 7 மணி நேரத்திற்கு பிறகு உற்சவமூர்த்தி வீதி உலா புறப்பட்டார். ஆவணி திருநாள் 7ஆம் நாள் திருச்செந்தூர் ஸ்ரீ சண்முகர் வீதி உலா எழுந்தருளி அதிகாலை 5 மணி முதல் 5:30 மணிக்குள் உருகு சட்ட சேவை முடிந்து திருவாபரணங்கள் சாற்றப்பட்டு திருச்சுதந்திர சீர்பாதத்தினர் மூலம் சண்முக விலாசம் மண்டபத்திற்கு 6 மணிக்குள் வந்தடைய வேண்டும். ஆனால் திருச்சுதந்திரர்கள் சண்முகருக்கு சாற்றப்பட வேண்டிய திருவாபரணங்களை கருவூலத்திலிருந்து எடுத்துக் கொடுக்க மறுத்து வருவதாகவும், இதனால் 9 மணிக்கு வெற்றிவேர் சப்பரத்தில் சண்முக விலாசத்திலிருந்து எழுந்தருள வேண்டிய சண்முகர் முதல் பிரகாரத்தில் பழைய உள்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இருந்த இடத்திலேயே வைக்கப்பட்டிருந்தார். சிவாச்சாரியர் மற்றும் திருச்சுதந்திரர்கள் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம், கருத்து வேறுபாடு காரணமாக சுமார் 12 மணி கடந்தும் சண்முகர் நகை சாற்றப்படாமலேயே சண்முக விலாசத்திற்கு புறப்படுவதற்கான ஆயத்தங்கள் செய்யப்படாமல் இருந்த நிலையில் திருக்கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் பட்டர்கள் மற்றும் திருச்சுதந்திரர்கள் இடையே நடைபெறும் வாக்குவாதத்தில் கண்டிப்புடன் நடவடிக்கை எடுக்க உத்தரவு ஏதும் பிறப்பித்து இறுக்கமாக முடிவு எடுக்க முடியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததாக காத்திருந்த பக்தர்கள் புலம்பினார்கள். இதனிடையே எவ்வித முடிவும் எடுக்கப்படாத நிலையில் சுவாமி சண்முகநாதருக்கு நகை சாத்தாமல் சப்பரம் புறப்படுவதில் சுமார் 5 மணி நேரம் காலதாமதமானது. 5 மணி நேர காலதாமதத்திற்கு பிறகு உற்சவமூர்த்தியை பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் தரிசித்து சென்றனர். திருக்கோயில் நிர்வாகம் நேர்மையாக சிறப்பான முறையில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட நேர்மையான IAS அதிகாரி ஒருவரை ஆணையராக நியமிக்க வேண்டும் என்பது பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. திருச்செந்தூரிலிருந்து செய்திக்காக மணிகண்டமூர்த்தி.